அந்த ஸ்டேடியமோடைய அட்மாஸ்பியரை பத்தி இப்போ ரீசெண்டா வேண்டைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான். அங்க போனாலே காது கிளியும். ட்ரோஃபியை மட்டும் வின் பண்ண முடியல. இத்தனை வருஷமா ட்ரை பண்றாங்க, முடியவே முடியறது இல்லை. அப்படி என்னதான் வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம்? அவங்களுக்கு பயங்கரமான கிளாஸ்ரா. எதுக்கு தெரியுமா? நம்ம கொடுக்குற ஹைப்புக்கு. கேம்ல எல்லாம் ஒண்ணு இருக்காது. இந்த கேம் இந்த ஃபைனல் பிஃபோர் த ஃபைனல்ஸ் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அடிச்சு விடுறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சாம்பியன்ஸ் லீக் வாரம்னாலே வந்து ரொம்ப குஷியா இருக்கும். அதுவும் வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 நாக் அவுட் ஸ்டேஜ் வந்துட்டு இன்னும் ஃபயரா இருக்க போது. என்னென்ன டீம் அடி வாங்க போறாங்க, என்னென்ன டீம் வந்துட்டு கம்பேக் கொடுக்க போறானுங்க, அதாவது சாம்பியன்ஸ் லீக்ல கம்பேக் கொடுக்க போறானுங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து எதிர்பார்ப்போட நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க கடமையான அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஃபர்ஸ்ட் தட்டி விட்டு லைக் ஷேர் ஐப்பு எல்லாத்தையும் அழுத்தி விட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா வந்துட்டு இந்த சாம்பியன்ஸ் லீக் வந்துருச்சுடா. நான் வந்து ரொம்ப குஷியா இருக்கேன். நீ எப்படிடா, பதட்டமா இருக்கியா இல்ல ரெடியா இருக்கியா? இல்ல கமான் நாங்க வர்றோம், போன வாட்டி தோக்கடிச்சிங்களே வந்து கலாட்டா நாங்க கொளுத்தி விடுறோம் தீயன்னு சொல்ல போறியா? இல்ல அந்த அளவுக்கு நான் என்ன உள்ள போகல. ஃபர்ஸ்ட் வந்து மக்கள்கிட்ட நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கேன். என்னன்னா இந்த இந்த சீசனே இப்ப இது வரைக்கும் ஓகேவா, மக்கள் வந்து ஃபுட்பாலை பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நான் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இந்த சாம்பியன்ஸ் லீக் தான் வந்துட்டு ஃபுட்பாலையே காப்பாத்தணுமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் நீங்க கிழிச்சீங்க காப்பாத்திட்டு இருக்காங்களாம். அதனால வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து மக்கள் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்காத மாதிரி நமக்கு டேட்டா காமிக்குது. அதனால உண்மையாவே மக்கள் வந்து டயர்ட் ஆயிட்டாங்களா, இந்த சீசன் வந்து அவ்வளவு போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து கமெண்ட்ஸ்ல வைங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அந்த சீசன்ல. சும்மா அவன் ஜெயிக்கிறான் இவன் ஜெயிக்கிறான், மொக்கையா இருக்கு மேட்ச். கார்னர்ல தான் கோல் வருது, ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா எவனும் பிரிச்சு விளையாட மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட்டா ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நான் மக்கள் பேசுறேன். சாம்பியன்ஸ் லீக் வந்திருக்குது. யாரெல்லாம் வந்துட்டு பார்க்காம இருந்தீங்களோ வந்து குஞ்சிருங்க. இந்த இதுல இருந்து கொஞ்சம் சூப்பரா இருக்க போகுது சீசனு. புரியுது, இது வரைக்கும் பாக்கலன்னா என்ன லீக் இதுவுமே குரூப் ஸ்டேஜ்க்கு ஒண்ணுமே இருக்காம இருக்கும். பட் இதுக்கப்புறம் பாருங்க, இருக்கிற எல்லா பிக்சரும் பிளாஸ்ட் 10 on 10 பிக்சர் வந்துருங்க எல்லாரும் பாக்குறதுக்கு. கரெக்ட். அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து ஏற்கனவே அந்த டிராக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல வந்து பல இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். போன வீக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ளார வந்து டைவ் அடிச்சிடலாம். கலாட்டாசராய் வர்சஸ் லிவர்பூல் ஃபர்ஸ்ட் கேம். ஏன்னா எல்லா டாப் 8ல குவாலிஃபை ஆன எல்லா டீம்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து அவே கேமா ஆடுவாங்க. செகண்ட் லெக் வந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கேம் ஏர்லி கிக் ஆஃப் கலாட்டாசராய் வர்சஸ் லிவர்பூல். இதே கேம் குரூப் ஸ்டேஜ்ல நடந்துச்சு. அது அங்கேயே தான் கலாட்டாசராய் வர்சஸ் லிவர்பூல்ல வந்து 1-0 சொல்லிட்டு கலாட்டாசராய் ஒரு பெனல்ட்டியில ஜெயிச்சாங்க. அது ஒரு கேவலமான ஒரு பெனல்ட்டியை கொடுத்தாங்க. நான் அப்பவே வந்து சொல்லியிருந்தேன், ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பெனல்ட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேன பிளாக் பண்ணி கைய பின்னாடி தள்ளதுக்குலாம் பெனல்ட்டி கொடுத்தாங்கடா. மனசாட்சி இருக்கா? ஏமா இதுவே நாங்க பண்ணியிருந்தா உடனே கத்து இல்ல கட்டி பிடிக்கிறீங்க முத்தம் கொடுக்குறீங்கன்னு. அப்போ குடுக்கல. அப்போ நீங்க பண்ற WWE சொல்ல மாட்டேன்டா, தெரியல நாங்க பாத்துக்கோ. டோர்னமெண்ட் மேட்டர்ஸ். கரெக்டா. அது மூலக்காரனா இருக்கீங்களா நீங்க. உங்களுக்கு வரும்போது நான் வந்து பேசுறேன். பட் லாஸ்ட் 5 மேட்சஸ் கலாட்டாசராய் லிவர்பூல் வந்து 2002 வரைக்கும் போகணும். 23 இயர்ஸ்ல தான் 5 மேட்சஸ் அந்த ரெண்டு கிளப் வந்து சேர்ந்தாப்ல ஆடி இருக்காங்க. அதுல வந்து லிவர்பூல் 2 வின்ஸ், கலாட்டாசராய் 1 வின் அண்ட் 2 டிரா. அந்த மாதிரி வந்து லாஸ்ட் 5 மீட்டிங்ஸ்ல வந்து முடிஞ்சிருக்குது. சோ இட்ஸ் பிரிட்டி க்ளோஸ். இது வந்து அகைன் 23 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் போகணும். ரீசன்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த 1-0 லாஸ்ல வந்து நாங்க நல்லா தான் விளையாண்டோம். அதுல மோசமா ஆனாலும் சொல்ல முடியாது. பட் பெருசா வந்து கன்வர்ஷன் இல்ல, கிரியேட் பண்ண சான்ஸ் எதையுமே வந்து கன்வெர்ட் பண்ணல. அவங்க கலாட்டாசராய் கிடைச்சதே அந்த ஒரு சான்ஸ், ஒரு பெனல்ட்டி தான். பெருசா அதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே முன்னையோ பின்னையோ கிடைக்கல. பட் அந்த ஸ்டேடியமோடைய அட்மாஸ்பியரை பத்தி இப்போ ரீசெண்டா வேண்டைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான். அங்க போனாலே காது கிளியும். அந்த அளவுக்கு ஒரு நாய்ஸுக்கு வந்து நாங்க வந்து இயர் பிளக் வச்சுட்டு தான் போகணும் மாட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு நாய்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க காதை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நீ என்ன எதிர்பார்க்கிற கலாட்டாசராய்ட்ட? எபிசோட்ல சொன்ன மாதிரி கலாட்டாசராய் வந்து டெஃபினட்டா டிஃபென்சிவ்லி ஓபன் அப் ஆவானுங்க. அது உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. பட் ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து லாஸ்ட் கேம் 3-1 வந்து வூல்ஸோட ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம் பிக்கப் ஆயிருக்குது. சாலாவும் நல்லா ஆடினா அந்த கேம். ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இவங்க வந்து டிஃபென்சிவ்லி கொஞ்சம் தடமுடலா தான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அவங்களும் அட்டாக்கிங் வந்துட்டா செம்ம அட்டாக்கிங் போயிருவானுங்க. ஸோ
நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரிதான் இவனுக்கு 2-3 கோல் கன்சீட் பண்ணுவானுங்க. ஆனா 4 கோல் போடுற அளவுக்கு இவனுங்களுக்கு டேலண்ட் இருக்குது. சோ அப்படிதான் வரும். சோ ஒரு கேமே வந்துட்டு சும்மா சிட் பேக் அப்படி இப்படின்லாம் இருக்காது. சோ நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன் உங்களோட இன்ஜுரி நியூஸ்லாம் என்னன்னு இருக்குன்னு. வேர்ல்ட்ஸ் வந்துட்டு ஷாக் ரிட்டர்ன் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஆமா ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இன்ஜுரியில வரமாட்டான்னு பேசியிருந்தாரு. பட் இஸ் பேக் ஃபார் த ட்ரிப் டு கலட்டசராய் வேற. ஆனா வந்துட்டு மெக்காலிஸ்டர் மட்டும் தான் ஒரு சின்ன டவுட் அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி உங்க டீம் வந்து சாலிடா தான் இருக்குது. அந்த சைட்ல அவங்க ஆப்வியஸ்லி வந்துட்டு யுவென்டஸை வந்துட்டு ஓமனாவே டிஃபீட் பண்ண ஒரு பூஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்சர் இது. போரிங்கா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் அவங்கள்ட்ட வந்துட்டு இகார்டி மட்டும்தான் இப்போதைக்கு ஆடுவானா என்னன்னு தெரியல ஆடவே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாங்களா இனிமே மெயின் டீம்ல. ஸோ அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மத்தபடி வந்து தே ஹேவ் தேர் பிளேயர்ஸ் அவைலபிள் தான். அவங்களுக்கு வந்துட்டு பெரிய இது நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஓஷிமன் வந்து நம்ம கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ல வந்து நம்ம அவனுடைய நேம வந்து அந்த ஓவரால் யூரோப்ல இவ்வளவு அடிச்சிருக்காங்க நம்ம வந்து அவன் நேம பார்க்காதனால நம்ம வந்து அவன் நல்லா விளையாடலையோ இல்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணலையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து 5 கோல் போட்டாங்க யுவென்டஸ் கூட, ஞாபகம் இருக்கா? 5-2 அந்த கேம் முடிஞ்சு கலட்டசராய் ஹோம்ல. அதுல 3 கோலுக்கு பிரைமரி காரணம் ஓசிமன் தான். அவனுடைய பிரஸ் பண்ணி அவன் வந்து ஒரு டாக்கில் வின் பண்ணி பால் லே ஆஃப் பண்ணி கொடுத்தனாலதான் மத்தவனால இது பண்ண முடிஞ்சது. லிவர்பூல் இந்த சீசன் அவங்களுடைய மோஸ்ட் எஃபெக்டிவ் பாஸ் பிட்வீன் அ பேர் வான் டைக் அண்ட் கொனாட்டே. அவங்க தான் அதிகமான பாசஸ் வந்து டீம் ஃபுல்லாவே அவங்க பேர் தான் போட்டிருக்காங்க. அது வேற விஷயம். இது பின்னாடி பாஸ் கொடுத்துட்டு இருக்குதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் ஆடி சொல்றேன். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அதான்டா எனக்கே அசிங்கமா தான்டா இருக்கு. அந்த பேர் தான் அதிகமான பாஸ் போட்டிருக்கானுங்க சரியா இந்த சீசன் ஃபுல்லாவே. அதுக்காக தான் சொல்றேன் ஓசிமன் வந்து யார் ஏதாச்சும் ஒரு பிளேயர் டார்கெட் பண்ணுவான். என்னை பொறுத்தவரை கொனாட்டே டார்கெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சோ கொனாட்டேட்ட பால் போனாலே கண்டிப்பா பிரஸ் பண்ணி பிடிங்கிடணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப குறியா இருப்பான் ஓசிமன். இதுதான் வந்து பயங்கரமான ட்ரம்ப் கார்டு இந்த கேம்ல. அண்ட் மோர் ஓவர் வேர்ட்ஸ் நீ சொன்ன மாதிரி போன கேம் தான் ஒரு 10 நிமிஷம் ஆடினா. கடைசியா வந்து ஒரு 4 கேம் அவுட் ஆகி மறுபடியும் 10 நிமிஷம் ஆடினா. போன கேம் ஃபுல்லாவே எக்கிடிகே வந்து பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த எஃப்ஏ கப் கேம்ல வின் பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து இன்னொரு சைட்ல வந்து ஃபெனர்பாஷேவை பீட் பண்ணிட்டு கலட்டசராய் வராங்க. சோ அவங்களும் ஒரு நல்ல வின் அவங்களுக்கு எடுத்துட்டு வராங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். ஓசிமன் வந்துட்டு ஐயோ லிவர்பூலா ரிவெஞ்ச் கேம்ல வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த போன மேட்ச்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வர சொல்லியிருந்தான். என்னைய பொறுத்த வரைக்கும் ஹியூஜ்லி டஃப் கேம். அவே ஏதோ ஒரு டிராவோ ஒரு லாஸோடயே லிவர்பூல் ஒரு நேரோ லாஸ் கூட வந்தாங்கன்னா தப்பிக்கலாம். இல்ல ஆரம்பிச்சுதான் அவன் வந்துட்டு போட்டான் உனக்கு ஒரு சூனியத்தை வச்சுட்டு அப்படியே எப்படியோ வந்து ஜெயிச்சிட்டு அப்புறமா ஐயோ தெரியாது அப்படியாடா எப்படியோ ஜெயிச்சிட்டோம். எங்க கேம்ஸ நீ பாத்தீனா இல்ல இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கூட எங்க ஒத்துக்குவாங்க. மேனேஜர் மாதிரி ஏதோ சொல்றா இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட 100 மில்லியன் தான் அவைலபிளா இருக்குது. அதெல்லாம் உண்மை. இப்ப வந்ததுல இருந்து ஈசாக்கு 4 கேம் தான் ஆடி இருக்கான். வாங்கின டிஃபெண்டர் எதுவும் ஆடவே இல்ல. ஐயோ இத வேற சொன்னா இந்த எடிட்டர் பையன் வேற நான் அழுகிற மாதிரி போட்டு விட்டுறான்டா. முதல்ல அவனை குத்துறா. ஆமா அதனால வந்து சேர்றா நான் அழுவே போறது. ஆனா டஃப் கேம் தான்டா. இது வந்து ஜெயிக்கணும் தான். ஆனா ஜெயிப்போம்னா எனக்கு தெரியாது. அவே கேம் அங்க வந்து டிரா எடுத்து வந்தா கூட நாங்க ஹோம் கேம்ல பாத்துக்கலான்ட்டு வருவோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்க இருந்து அப்படியே டைவ் அடிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா நியூகாசில் பார்சலோனா கேமுக்கு வந்து போயிருவோம். பயங்கரமான கிளாஸ்ரா. எதுக்கு தெரியுமா? நம்ம குடுக்குற ஹைப்புக்கு. கேம்ல எல்லாம் ஒண்ணு இருக்காது. குடுக்குற ஹைப்புக்கு தான் அது பயங்கரமான கிளாஸ். சீரியஸாடா பார்சலோனா ஈஸியா ஸ்டீம் ரோல் பண்ணுவாங்களா அப்படிங்கறத எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க சரியா. ஏன்னா நியூகாசில் அடி வாங்கிட்டு வந்தானுங்க மேன் சிட்டி கிட்ட கூட இவனுங்க. கரெக்ட் மாத்தி அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன தெரியுமா? எவர்டன் கூட ஹோம்ல 3-2 என்னமோ தோத்தானுங்க. ஓகே அடுத்த வாரம் யுனைடெட் கூட 10 men வச்சு விளையாடி அதுவும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயே 10 men வச்சு விளையாடி ஜெயிச்சானுங்க. அடுத்தது மறுபடியும் ஹோம் கேம்ல சிட்டி கூட ஏதாச்சும் ஒரு ஃபைட் போடுவானுங்கன்னு பார்த்தா கேவலமா ஆடி அந்த கேமையும் தோக்குறானுங்க. இது எப்படின்னா இந்த கேம் வந்து 5th straight home game for Newcastle all competitions combined. 5th straight home game Newcastle வந்து ஆடுறாங்க. பட் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய விஷயம் வந்து ப்ரூனோ கெமாரஸ் இஸ் அவுட். அவன் வந்து ஒரு 2-3 கேமாவே வந்து இல்ல. இப்ப வந்து இன்ஜுரியில மறுபடியும் வந்து மிஸ் பண்றான். சோ தட் வில் பி a big மிஸ். ஆனா ஒரு 2-3 பிளேயர் திரும்பி வந்துட்டாங்க. லிப்ரோமெண்டோ திரும்பி வந்துட்டான். ஆனா லூயிஸ் மைலி வந்துட்டு அவன் இன்ஜுரியில இருக்கிறான். வோல்டமாடா திரும்பி வந்துட்டான். சொனாலி விசா இருக்கான். ஆனா இது எல்லாத்தோட சீட் கோட் என்ன தெரியுமா? இந்த கேம்ல
பார்சலோனாவை பீட் பண்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் வந்து அந்த பார்சலோனாவுடைய ஹைலைனை தாண்டி நீ வந்து பின்னாடி ஓடி போய் கோல் போடுறதுதான். இந்த வாரம் ஹான்சி ஃபிளிக் ஒரு செம பாயிண்ட் சொல்லியிருந்தார். நான் எவ்வளவு ஹையா விளையாண்டாலுமே எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து எஃபெக்டிவா நல்லா பிரஸ் பண்ணணும். அதை டிபெண்ட் பண்ணி தான் என்னோட ஹைலைன் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதங்கிறத முடிவு பண்ண முடியும். நாங்க சும்மா வந்து ஹைலைன் ஆடுறோம் இல்ல பின்னாடி ஆடுறோம்னாலுமே ஒழுங்கா பிரஸ் பண்ணலினா பிரயோஜனமே கிடையாது முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னாரு. சோ இந்த வீக் வந்து பார்சலோனா அத்லெட்டிக் பில்பாவோ கூட 1-0 வின் பண்ணிட்டு மறுபடியும் லாலிகா ரேஸ்ல 4 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டாங்க. லமின் யமால் சரியான பினிஷ், அதுக்கு முன்னாடி பெட்ரி சரியான பாஸ். லமின் யமால் வந்து கோல் போடுறதுக்கு அந்த கேம்ல வந்து அந்த கேம்லயுமே ஆனா பெருசா சான்ஸ் கிரியேஷன் கிடையாது பார்சலோனாட்ட. நல்லாவே இது பண்ணாங்க. ஒரு 2 ஷாட் தான் மொத்தமாவே ஆன் டார்கெட். பெருசா அதுவும் வந்து நம்ம ஃபெரான் டாரஸ் இதை திட்டிட்டே இருப்பியே செம்ம 5th மினிட் சரியான சான்ஸ் மிஸ், ஆன் டார்கெட் கூட அடிக்கல அந்த ஷாட். ப்ரிப்பேர் ஆகும் போல பிக் ஃபிக்ஸருக்கு. கரெக்ட். அதனால வந்துட்டு பார்சலோனாக்கு இருக்கிற பார்சலோனா ஃபேன்ஸ் மறுபடியும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு 90 மினிட்ஸ் 90ல இல்ல அட்லீஸ்ட் 70 மினிட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதான் லெவன்டோஸ்கி எனக்கு வருவானெல்லாம் தெரியாது. ஆனா முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய லெஃப்ட் பேக்கும் அவுட்டு, ரைட் பேக்கும் அவுட்டு, ஃப்ரெங்கி டியாங் அவுட். ஆனா ஒரு சம ஸ்டார்ட் தெரியுமா ஃப்ரெங்கி டியாங்? நிறைய பேர் நம்மள்ட்ட நம்ம பெட்ரி பத்தி பாராட்டுறோம், நீங்க ஏன் ஃப்ரெங்கி டியாங் பத்தி பேச மாட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போன வீடியோஸ்ல. எல்லாமே பெட்ரி பாராட்டுறீங்க, ஆனா நல்லா இருக்கும் ஆனா ஆட மாட்டேங்கிறாங்களே அந்த மாதிரி கேட்டகரியில. அதான் இருக்கும்போது ஆடுறான்டா, இருக்கும்போது ஆடுறான் தான் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? 11 games without ஃப்ரெங்கி டியாங். Barcelona they've won all 11 games. 5 games Frenkie de Jong has come as a substitute and 5 கேமையுமே ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்போ என்ன பார்சலோனா ஃபேன்ஸ் இருந்தாருன்னா ஜெயிக்கறாங்கன்னு சொல்ல வர நீ? பார்சலோனா ஃபேன்ஸ் கேக்குறாங்க. சோ அப்ப Frenkie de Jong லைக் அவ்ளோ நெசசரியா இல்லையா அப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் தி ஃபேன் பேஸ் கேக்குறாங்க. இன்னொரு பாதி பேர் சொல்றாங்க டேய் அப்ப நீ ஒழுங்கா மேட்ச் பாக்குறலன்னு நினைக்கிறேன், ஃப்ரெங்கி டியாங் இல்லைன்னா வந்து பெட்ரினால இவ்வளவு பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றவர்னா இந்த பக்கம் ப்ரூனோ கிமாரஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா அந்த டீமுக்கு இருக்கானோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெங்கி டியாங் அந்த டீமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்கான். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேம் வரும்போது பிசிக்காலிட்டி பீட் பண்ணிரும் பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த கேம்ல எப்படி அழகா நாங்க பாஸ்போர்ட்டை பீட் பண்ணிட்டு போறோம்டான்னு காமிச்சிட்டாங்க. இப்ப நீ எங்க நிக்கிற? இந்த கேம் என்ன நடக்கும்? பார்சலோனா பத்தி சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ. லைக் என்ன சொல்றது, லைக் அவங்க ஃபார்வர்ட் லைன் அப் தான் வந்துட்டு அவங்களோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். டிஃபென்ஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், அது வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்ல. அவங்க ஒரு கேம்பிள் தான் எடுக்கிறாங்க, எவ்ரி கேம் ஒரு கேம்பிள் எடுக்கிறாங்க. போன வாட்டி அத்லெட்டிகோ ஆடும்போதே வந்துட்டு அவங்களுக்கு மெயின் டிஃபென்சிவ் பேரிங் இல்ல. ஜெரார்ட் மார்டின் ஆடினாரு, குபார்சி. ஸோ வந்துட்டு அவங்களோட மெயின் சென்டர் பேக் பேரிங்னு இல்ல இன்னும். அது அட்லீஸ்ட் அது செட் ஆகிற அளவுக்கு இல்ல. ஸோ அவங்க அந்த மேக் ஷிஃப்ட் போட்டு ஆடுறப்ப ஆப்வியஸ்லி அங்க ஃபார்வர்ட் நீ சொன்ன மாதிரி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு ப்ரெஸ் பண்றாங்க, பாலை ரிகவர் பண்ணி அவங்களே பொசிஷன் வச்சிருந்தாதான் அவங்களோட அட்வான்டேஜ். ஆனா அதை வந்து அவங்களை ஈஸியா நியூ காஸ்டல் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேமே வந்து பிசிக்கல் கேம் தான். நீ ப்ரெஸ் பண்ணா இவனுங்களும் மண்டையில அடிப்பானுங்க, வயிற்றுல அடிப்பானுங்க, எல்லா இதையும் அடிப்பானுங்க. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பிசிக்கலா தான் ஆடுவாங்க. எஸ்பெஷலி ஜோலிங்டன், ப்ரூனோ கிமாரஸ் இல்லாதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டானுங்க அவங்க. பட் மத்தவங்க எல்லாருமே இப்போ டான் பர்ட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு நல்லாவே பிசிக்கலா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் பால்ஸ் பெருசா இவங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு பார்சலோனால ஹாஃப் த டீம் வந்து ஹைட் வைஸ் சின்னவங்க தான், அண்ட் இவங்கலாம் வந்து ஜெயன்ஸ். ஸோ பிசிக்காலிட்டி வைஸ் நியூ காஸ்டலுக்கு ஒரு சரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபுல்லா ஸ்பீட் பேஸை பேஸ் பண்ணி தான் இவங்க ஆட முடியும். அட் த சேம் டைம் அதே பேஸ் நியூ காஸ்டல் அட்டாக்ல இருக்குது. ஹைலைனை பிரேக் பண்ணிட்டு ஓடக்கூடிய டேலண்ட் எல்லாருக்குமே. அப்ப வந்து இலாங்காவா இருக்கட்டும், விஸ்ஸா இன்கேஸ் ஆடினார்னா, அப்படி இல்லைன்னா நம்ம ஆந்தனி கார்டன், எல்லாருமே இன்கிரெடிபிள் பேஸ். ஸோ வந்து அந்த ப்ராப்பர் டைம்டு பாஸ் அண்ட் டைம் ரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நியூ காஸ்டலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் ஈவன் த ரீசன்ட் ஃபார்ம் ஏதாச்சும் நியூ காஸ்டல் எல்லா டோர்னமெண்ட்லயும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. EFL கப்ல அவுட்டு, FA கப்ல அவுட்டு, கடைசியா இருக்கிற ஒரே வாய்ப்பு சாம்பியன்ஸ் லீக் நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ராக்ரஸ் ஆகுது. ஆனா இது ஒரு மானியூமெண்டல் ஃபீட் அவங்களுக்கும் தெரியும். ஸோ இதை சீரியஸா எடுத்து தான் ஆடுவாங்க. அதனாலேயே இந்த பிக்சர் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே எக்ஸைட்டிங்கா இருக்கும் போது ரெண்டு டீம்ஸ்க்குமே மஸ்ட் வின் டோர்னமெண்டா இருக்கு. டோர்னமெண்ட் வின்னால ப்ராக்ரஸ் பண்ண வேண்டிய டோர்னமெண்டா இருக்கும் போது. ஸோ ஐ திங்க் ஒரு நியூட்ரலா அகெயின் இந்த கேமையும் நீங்க வந்து ஜாலியா சூப்பரா எதிர்பார்க்கலாம். நல்ல கேமா இருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. லாஸ்ட் 11 games இந்த சாம்பியன்ஸ் லீக்ல பார்சலோனா கிளீன் ஷீட் வச்சதே கிடையாது. ஓகேவா? ஆனா 2026ல they've kept the highest clean sheets of any club in the top 5 leagues. 2026ல மட்டுமே அவ்வளவு clean sheet வச்சிருக்காங்க. ஓகேவா? நியூகாஸ்டலுக்கு இருக்கிற ஒரே பிளான் சிம்பிள் சாலிட் பிளான்,
பால வின் பண்ணா வென் பார்சலோனா ஆர் பில்டிங் ஃப்ரம் த பேக், பால வின் பண்ணி இஃப் யூ சி பார்சலோனாவோட ஹைலைன் வந்து நின்றுச்சுன்னு தெரிஞ்சிடாலே லெஃப்ட்ல கண்டிப்பா பான்ஸ் தான் ஆடுவான், நடுவுல கண்டிப்பா கார்டன் தான் ஆடுவான், ரைட்ல ஜேக்கப் மர்ஃபி தான் ஆடுவான் மோஸ்டா. 3 பேரும் எலக்ட்ரிஃபையிங் பேஸ். ஓகேவா? இந்த சைடு ரைட் பேக்கு கேன்சலோ ஆடுவான், குபார்சி ஜெராட் மார்டினா யாருன்னு தெரியல, ஏன்னா கிறிஸ்டியன்சன் வேற இன்ஜர்டு சென்டர் பேக். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இதா என்ன இருக்கணும், பால வின் பண்ணா ஸ்ட்ரைட்டா தூக்கி போட்டுரு, நீ யோசிக்கவே செய்யாத. 3 பேர் நீ ஓடணும். எவன்ட்ட டொனாலிட்ட பால் வந்துச்சு, ஜோலின்டன் பால் வந்துச்சு, ஏன் டான் பர்ன்டியே பால் வந்தா கூட பைபாஸ் தி என்டையர் பார்சலோனா மிட்ஃபீல்ட். நீ பார்சலோனா மிட்ஃபீல்ட் எப்ப பைபாஸ் பண்றியோ ஈஸியா தூக்கி போடு, பின்னாடி ஓடு, யூ வில் கிரியேட் டன்ஸ் ஆஃப் சான்சஸ். இன்னைக்கு காலையில 6 உன் பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா, திருந்திச்சால விட்டுறா. இதான் வந்து ஓல்டமாடி கேம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். இந்த ஹை பால்ஸ் போட்டு அவன் பால வின் பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ரூட்டா இருக்கும் நீ சொல்றத வச்சு பார்த்தனா. எக்ஸாக்ட்லி. சோ எனக்கு தெரிஞ்சு இஃப் எடி ஹவ் திங்ஸ் ரைட், ஓகேவா, ஜோலின்டன், டொனாலி, வோல்டமாடா மிட்ஃபீல்ட் ஆடிட்டு கார்டன், ராம்சி அண்ட் பான்ஸ் ஆடினானா நல்ல சான்ஸ் இருக்கு இந்த பார்சலோனா ஹை லைனை ஹர்ட் பண்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ப்ரெடிக்ஷன்ஸ் போடு டைரக்டா. ஐ அம் கோயிங் ஃபார் நியூகாசில் விக்டரி டா. நியூகாசில் விக்டரி. நியூகாசில் விக்டரி என்ன ஸ்கோர் லைன்? சும்மா அடிச்சு விடு அதையும். ஐ திங்க் இல் பி நேரோ வின். ஆனா 2-0 2-1 நியூகாசில். 2-1 நியூகாசில். நான் வந்து ஒரு திகிலான ஒரு ப்ரெடிக்ஷன் போடுறேன். 2 டீமுமே க்ளீன் ஷீட் வைக்க மாட்டானுங்க. செம்ம கேம் தான் இருக்க போகுது. 3-all டிரா ஃபர்ஸ்ட் ஹோம் லீக்ல. வா 3-all டிரா அப்படிங்கறா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்படியே வந்து டைவ் எடுத்து இன்னொரு கேமுக்கு வருவோம். அட்டலாண்டா வர்சஸ் பயர்ன். அட்டலாண்டா நமக்கு வந்து கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் லெக்ல 2-0 டவுன் டாட்மண்ட் கூட. சரி கண்டிப்பா இது முடிஞ்சிடா, இதுக்கப்புறம் எங்கடா வந்து இவங்க கம்பேக் எல்லாம் கொடுக்க போறானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு அழகா வந்து 2-2 அப்படின்னு வந்து டிராப் பண்ணி கடைசியில ஒரு கேவலமான ஒரு பெனல்ட்டியை கொடுத்தானுங்க டாட்மண்ட். தேவையே இல்லாத இடத்துல ஒரு பெனல்ட்டியை கொடுத்து அந்த கேமை வந்துட்டு வின் பண்ணிட்டு குவாலிஃபை ஆனாங்க அட்டலாண்டா. and they're going to face the super exciting, super incredible, full heart, full fire பயர்ன் மியூனிக். என்ன நினைக்கிற? சொல்லு. ஆமா கரெக்ட் தான், சொன்னது எல்லாமே கரெக்ட். நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் லைனை போட நிறுத்திக்கணும். பேக் லைனை பத்தி பேசினா கேமராவை திருப்பாதீங்கன்ற மாதிரி ஓடிடுவாங்க. சோ அதை பத்தி பேசலாம். பட் நான் இதான் கேட்டிருந்தேன், லைவ்லயும் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா சீசனும் வந்துட்டு இவங்க ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் வந்துடுறானுங்க பயர்ன் மியூனிக். இவங்க தான் வந்து அடிப்பாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக். இப்போ இந்த சீசனுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கிங் ட்ரியோ வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ஆன் பேப்பர் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங் மேனேஜர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கிளப்புக்கு. பேர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குது. ஓகே, ஆனா எதுக்கு இந்த டோர்னமெண்ட், ஏன் என்ன நடக்குது, ஏன் இந்த டோர்னமெண்ட்ல அவங்களால வந்துட்டு அந்த கடைசி இதை மட்டும் ட்ரோஃபியை மட்டும் வின் பண்ண முடியல? இத்தனை வருஷமா ட்ரை பண்றாங்க, முடியவே முடியறது இல்லை. அப்படி என்னதான் வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு? அதான்டா எனக்கு வந்து இவங்களுடைய அட்டாக் எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ ஃபோக்கஸ்டா அட்டாக் சைட்ல வச்சிருக்காங்களோ வந்து அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் சைட்ல நீ வந்து கேப்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஒரு கிம்மிச் ஆடுறப்போ இல்ல அவங்களுடைய மத்த டிஎம்ஸ் பிவட்ல ஆடுறப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ரீசெண்டா வந்து டாட்மண்ட் கூட வந்து 3-2 வின் பண்ணாங்க. ஆனா அதுவே 2 லேட் கோல்ஸ் பயர்ன் மியூனிக் போட்டது அந்த கேம்ல. அதுலயுமே ஹாரி கேன் 2 கோல் போட்டா அப்படின்னு நினைக்கிறேன். So they've already scored 92 goals in the league மட்டுமே. இன்னும் 9 கோல் போட்டாங்கன்னா அதான் லீக் ரெக்கார்ட். இன்னும் 9 கேம் இருக்கு, 9 கோல் போடணும். ரெக்கார்ட் ஐ திங்க் இன்னும் 10 கோல் நம்ம போடணும்னு நினைக்கிறேன். ஆமா. சோ அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது இருக்குது. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்சனல்ட்ட மட்டும் தான் தோத்துருக்காங்க. 40 games across all season பயர்ன் ஆடி இருக்காங்க சரியா? அதுல 35 wins, 2 லாஸ், 3 டிரா. அதான் இன்சேன் நம்பர் ஆஃப் இது. ஓகேவா? சோ அதனால வந்து கேனே இல்லாம போன வீக் ஃப்ரைடே வந்து கேனே இல்லாம கிளாட்பேக்கோட ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவுமே வந்துட்டு நல்லா தான் ஆடி வந்து ஜெயிச்சாங்க. நிக்கோலஸ் ஜாக்சன் ஆடினாரான? நிக்கோலஸ் ஜாக்சன் ஆடினா? ஆமா, என்னதான் ஆடினா? அவங்க தானே இருக்கான். ஆமா கோல் போட்டிருக்கான் அந்த கேம்ல வந்து கோல் போட்டிருக்கான். சோ 4-1 சொல்லிட்டு வின் பண்ணிருக்காங்க. அதனால வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து இந்த அட்லாண்டா கேம் பார்க்கும்போது அந்த டி கேட்டலர்னு ஒரு சைக்கிள் இருக்கா, ஞாபகம் இருக்கா? ஒல்லியா டாலா இருக்கும். ரெண்டு நல்ல பிளேயர். ஐ திங்க் ஸ்கமாக்காவும் டி கேட்லர், அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ்ங்க. கரெக்ட். அந்த டி கேட்லர் வந்து ரொம்ப நாளா இன்ஜர்ட் ஆமா. சோ அதனால தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா அவன் ஆடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீ இன்ஜுரி, அதனால வந்துட்டு அவன் இல்ல. அதே மாதிரி வந்து ஸ்கால்வினி அவனும் வந்து ஒரு சஸ்பென்ஷன்ல இருக்கான். சோ அவனும் ஆட மாட்டான். அண்ட் ராஸ்படோரி வந்து இப்பதான் ட்ரைனிங் ஆட ஆரம்பிச்சிருக்கான் நம்ம. சோ ஐ டோன்ட் திங்க் he will also play. பட் எடர்சன் will be back for Atalanta. Huge boost அந்த எடர்சன் வரது மிட்ஃபீல்ட்ல.
இங்கேயுமே பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி இப்போ பாயர்ன் மியூனிக் வந்துட்டு கோல் கீப்பர் நாயர் அவுட், 2 கிளைக்குமே அவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவரோட செகண்ட் சாய்ஸ் கீப்பர் தான் ஆடி ஆகணும். அண்ட் ஹாரி கேனுமே வந்து இப்போதான் ஆக்சுவலா ஃபிட்னஸ்க்கு வந்திருக்காரு போல இருக்கு. ஏதோ ஒரு ஸ்மால் நாக் ஒன்று இருக்குது. மற்றபடி அவங்க டீம்ல எல்லாருமே அவைலபிள் தான். ஆனா ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் அட்லாண்டா எப்படின்னா வந்துட்டு அவங்க 11 ஆஃப் அட்லாண்டாஸ் 14 கோல்ஸ் இந்த இதுல சாம்பியன்ஸ் லீக்ல வந்து கம் இன் த செகண்ட் ஹாஃப். அதாவது அவங்க வந்து பேசிக்லி தே வில் நெவர் கிவ் அப். ரெண்டாவது ஹாஃப்லயோ வந்துட்டு அவங்க வந்து என்னதான் டவுன்ல இருந்தாலும் நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். 2-0 டவுன்ல இருந்தாலும் 2-2 வந்திருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் கேம்ஸ் எடுத்துருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சீரியஸ் த்ரெட்டா இருப்பாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது பாயர்ன் மியூனிக் கிட்ட தான் நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங் நம்ம வந்து சீன் போடலாம். பட் ஆனா வந்து இட் சுட் பி a one sided affair தான். ஏதோ அட்லாண்டா வந்துட்டு இஃப் தே கெட் இருந்து ஓரளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கலாம் இந்த ஃபிக்சர்ல. நான் வந்து if அட்லாண்டா கேன் கெட் a draw, அவங்களோட ஹோம் தான் ஃபர்ஸ்ட் கேம், டிரா வந்தா கூட செகண்ட் லெக்ல வந்துட்டு ஓகே இந்த டைல ஏதோ ஒன்று இருக்குதான்னு சொல்லலாம். பயான் ஃபர்ஸ்ட் லெக் ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கேயே டை ஓவர், அங்கேயே வந்து முடிச்சுட்டு எல்லா பொட்டி படைக்கெல்லாம் கிளப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அந்த பக்கத்துல இருந்து நேரா உங்க பக்கம் வரேன். பயர் லெவர்கூசன் வர்சஸ் ஆர்சனல். 2 வாட்டி தான் இந்த கிளப்ஸ் வந்து ஆடி இருக்கு. சரியா, 2 வாட்டி 2002க்கு அப்புறம் இப்பதான் விளையாடுறீங்க லெவர்கூசன் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியாடா, சரி ஓகே. நாங்களே வந்துட்டு எவ்வளவு கஷ்டமான ஃபிக்சர் நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். நீ வேற இப்படிலாம் சொல்லி அவ்வளவு நாள் கழிச்சு சரி எனக்கு ஒரு நிமிஷம்டா, ஏன் கஷ்டம் ஒரு 3 ரீசன் சொல். 3 ரீசன் நான் ஏத்துக்கிறேன் கஷ்டம். அதான் சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இன்வின்சிபிள், நாங்களும் ஃபார்மர் இன்வின்சிபிள். அதனால வந்துட்டு அதுவே ஒரு கஷ்டமான ஃபேக்டர். ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. அப்புறமா வந்துட்டு என்ன சொல்றது, பாயர் லெவர்கூசன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மிட்ஃபீல்டு வச்சிருக்க டீம். அந்த மிட்ஃபீல்ட் யாருக்கும் கூட தெரியல, பட் சும்மா சொல்லிவிடும். ஓகே, அவங்க வந்து அதனால எப்படி ஆடுவாங்க, அன்எக்ஸ்பெக்டடா ஆடுவாங்களா, அதுதான் பிரச்சனை. இன்னொன்னு வந்துட்டு நம்ம வந்து சின்ன டீம்னு வந்துட்டு சில்லா இருந்துட்டு போனோம், அப்போதான் வந்துட்டு சம்மடி அவங்க பின்னாடி இல்ல. அதனால வந்துட்டு அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு, எஸ்பெஷலி ஆர்சனல் பண்ணக்கூடிய வாய்ப்பு சொல்றேன். இது வந்து அவங்க மேல இல்ல, எங்க மேலே நான் சொல்றேன். டேய் ஓபன் சேலஞ்ச் விடுறேன்டா. சரியா, உண்மையா இரா, உண்மையா ஓகேவா, மனசாட்சியோட நீங்க ஃபுட்பால் ஆடுறாப்ல இருந்தா லெவர்கூசனுக்கு ஒரு 2 கோல் கொடுங்கடா. ஃபர்ஸ்ட் லெக்ல ஒரு 2 கோல் கொடுங்கடா, பாத்துறலாம். 2 கோல் நாங்களே கொடுக்கிறது, அவங்களே வச்சிருவாங்க, கவலைப்படாத. நீ அவங்க அடிக்கலாமா இல்ல நீங்க கொடுங்கடா. 2 கோல் நீங்க முடிஞ்சா நீங்க வந்து கொடுங்கடா. ஏன்னா இந்த டீம்ல கோல் போடுற ஒரே கேப்பபிலிட்டி இருக்கிறதுக்கு 2 பிளேயர் ஒரே பிளேயர் தான், பேட்ரிக் சீக் மட்டும்தான். அவன் கூட இந்த கேமுக்கு வந்து டவுட்ஃபுல்ட்டாங்க. அவன் ஆடுவானானே தெரியாது, அவன் வந்து ஒரு இன்ஜுரி கேரி பண்ணிட்டு இருக்க, அவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, கோல் போடுறதுக்கு அந்த டீம்ல ஆளே கிடையாது. கோலை தடுக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு பார்த்தா அவன் கீப்பர், அவனும் இன்ஜர்டு. பிளக்கனை தூக்கி அவனும் ரொம்ப நாளா படுத்துக்கிறான், அவனும் இன்ஜர்டு. ஒண்ணுமே இவங்க வந்து டீம்லயே ஆள் இல்ல. ரொனால்டோ இருக்கான், சோ அதனால வந்துட்டு அவன் ஒரு சரியான பிளேயர். போட்டு செய்ய போறான் பாருங்க. நீ வந்து திருந்த மாட்டாங்க பாய்ஸ். இவங்க வந்து நான் ப்ரிவியூ சொல்லிட்டு பெருசா நீ சொல்ற மாதிரி பெருசா பேசுறது ஒண்ணும் இல்ல. ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு சிம்பிள் கேமா இருக்கும். ஆர்சனல் வந்துட்டு ஆஃப் கோர்ஸ் இன்ஜரி நியூஸ் மட்டும் சொல்லிடலாம். காலஃபியோரி அண்ட் ட்ரொஸார் 2 பேரும் அவுட் போல இருக்கு ஆஃப்டர் அந்த லாஸ்ட் கேம். சோ அவங்க டவுட்ஃபுல். அண்ட் சலீபன் ஓடகார்ட் லாஸ்ட் கேமும் ஆடல. அவங்க 2 பேருமே அகைன் வில் பி சைட் லைன். ஆனா மஸ்கேரா தான் டேக் ஓவர். அப்புறமா வந்துட்டு ஆர்சனல் ஹவ் யூஸ் the fewest players in UCL this season 19. so basically அவங்க அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ரொட்டேட் பண்ணுவாரு. நம்ம ஆர்டெட்டாக் வந்து டீம் மாத்த தெரியாதுன்றது இப்படி சொல்றாங்க இந்த ஸ்டார்ட் மூலமா. டீம் மாத்த தெரியாம இருந்தனால தான் 8 out of 8 wins in the league with plus 19 goal difference. புரிஞ்சுதா? அது முடிஞ்சிச்சு. நாக் அவுட்லாம் தள்ளி விட்டுணும். நாக் அவுட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கேம்ல சீக்கிரம் பட் யா டெஃபினெட்லி வந்து ஸ்ட்ராங் அட்வான்டேஜ் இல்ல ஃபேவரிசம் வந்து ஆர்சனல் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்து ஈஸியா ஒரு 1-0 2-0 ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன். this is மார்டினெல்லி டோர்னமெண்ட். சாம்பியன்ஸ் லீக் இனிமேல் நான் பெயர் வைக்கிறது இல்ல, மார்டினெல்லிஸ் டோர்னமெண்ட் மாத்திட்டேன். ஏண்டா அவனே 5 கோல் 6 கோல் தான் போட்டிருக்கான். அதை விட ஆண்டனி கார்டன்லாம் எங்கேயோ போயிட்டான். உங்க டீம் பத்தி பேசிட்டு மத்த டீம் பத்தி எல்லாம் பேசாத. this is மார்டினெல்லிஸ் டோர்னமெண்ட். எஸ் ஆஃப் கோர்ஸ் மார்டினெல்லி வந்து சப்ளோ வந்தா கூட கோல் போடுவாரு. யூசிஎல்னா வந்து ஒரு மார்டினெல்லி ஈனியோ ஆயிடுவாரு. சோ அதனால அது அப்படி. சரி, என்ன பிரெடிக்ஷன்? சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொல்லு. பிரெடிக்ஷன் ஒரு ஃபன் பிரெடிக்ஷன் 0-all டிரா ஸ்னூஸ் ஃபெஸ்ட். சோ பாய்ஸ் நீ எங்க வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கார்னர்ல முடிச்சிரும். எதுக்கு விளையாட பாரு, எனர்ஜி கன்சர்வ் பண்ணணும். இந்த கேம்ல எல்லாம் போணுமா எங்களுக்குள்ளேயே பாஸ் பண்ணின்னு செம்மையா உங்களுக்கு போர் அடிச்சுட்டு தூங்க வச்சுட்டு அப்புறமா வாங்கடா எங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டு அங்க போய் ஒரு கார்னர் எடுத்துட்டு 10வது நிமிஷத்துல கோலை போட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான்.
எங்க வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் நாங்க பண்ண போறோம். ஏண்டா தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ, மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. கொஞ்சமாச்சு அந்த ஒரு 40 பவுண்டு 50 பவுண்டுன்னு கொடுத்துட்டு டிக்கெட் கொடுத்துட்டு வந்து மேட்ச் பார்க்க வராங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், என்ன ஒரு பாக்குறீங்க 2 நீங்க? கோலை வீட்டுல வந்து போடலாம். ஜாலியா பாருங்கன்ற நானு. அப்பவும் பாரு, சரி அவங்களுக்காச்சும் விளையாடுவோம்னு சொல்றானா பாரு, 10வது நிமிஷத்துல ஒரு கார்னர் வரும், கோல் போட்டு எல்லார்கிட்டயும் போய் கை தட்டிட்டு வருவாங்க பிளேயர்ஸ். அவ்வளவு பண்ணுவானுங்க. திருந்த மாட்டாங்க பாய்ஸ் இவங்க. ஈஸி வின் ஆர்சனலுக்கு. எத்தனை கோலுங்கிறதா பிரச்சனை, ஒரு 5 6ங்கிறதா தெரியல ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் 2 லெக்ஸ். பட் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற கேமுக்கு இப்ப வருவோம். ரியல் மேட்ரிட் மான்செஸ்டர் சிட்டி வருஷம் வந்துருது. வந்துருச்சுடா. போங்க, இது எந்த வருஷம்? இப்ப நம்மளே வந்துட்டு ரியல் மேட்ரிட் மேன் சிட்டின்னு நம்ம யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணா எல்லா வருஷத்துக்கும் ஒரு வீடியோ வந்துரும் போல இருக்கு இவனுங்களுக்கு. என்னன்னா அவனுங்க எல்லா வருஷமும் ஒரே பிக்சரை போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பிக்சர் வந்து போர் அடிச்சிருக்கும். இது என்ன ப்ரிவியூ பண்றது சொல்லு. இதுல இருந்து இந்த வருஷத்துல ஒரே ப்ரிவியூ என்ன தெரியுமா, ரியல் மேட்ரிடுக்கு மேனேஜர் மாறிடுச்சு, அவ்வளவுதான். வேற ஏதோ மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணும் மாறல, அதேதான். வேற என்ன நீ ப்ரிவியூ பண்ணுவ? ஒண்ணுமே இல்ல. டிஃபென்ஸ் வந்து ஒரு 2 3 பேர் வந்துட்டானுங்க. மட்ரிட் ஆளுங்களுக்கு ஒரு சாக்கு வேணும். இன்கேஸ் தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க ரெடியா இருக்காங்க. ஃபுல் டீம் சாக்குன்னு இல்ல, பெரிய பெரிய இன்ஜுரிஸ் அந்த டீம்ல. சோ வந்துட்டு அவங்களுக்கு டீம்ல ஆட வைக்கிறதுக்கே யாருமே இல்ல, யங்ஸ்டர்ஸ் தான் ஆட வைக்கிறேன்னு இது லைவ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ வந்துட்டு அது ஒரு பெரிய செட் பேக்கா இருக்கும் அவங்களுக்கு. அந்த டீம்ல இன்ஜுரி நியூஸ் மட்டும் ஃபர்ஸ்டே நான் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகெஸ்ட் அப்செட் வந்துட்டு நம்ம கிலியன் எம்பாப்பே was scored 13 goals in just 8 matches. இது வந்து சாம்பியன்ஸ் லீக். நம்ம போன எபிசோட்ல வந்துட்டு கிளப் ரெக்கார்டு சொன்னேன், பட் சாம்பியன்ஸ் லீக் ரெக்கார்டு இது. 13 goals in 8 matches நம்ம ரொனால்டோ இதெல்லாம் பீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இன்ஜுரி நியூஸ் வந்துட்டு எம்பாப்பே அவுட்டு, பெல்லிங்கம் அவுட்டு. இவர் 2 பேருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெக்ல ஆட மாட்டாங்க. ராட்ரிகோ அவுட் ஃபார் த சீசன். கரேராஸும் வந்து டவுட்ஃபுல். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய மிஸ்ஸிங்ஸ் இருக்குதுதான். அண்ட் அட் த சேம் டைம் மேன் சிட்டிக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது லைட்டா அப்படி தடுமாறும் போதே வந்துட்டு கிவ் மீ பிளேயர்ஸ்னா கேய் வந்துட்டாரு, செமென்யோ வந்தாரு. 2 பேருமே சூப்பரா ஆடுறதுனால எத்தனை கேம் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு தெரியுமா அவங்களுக்கு. கேலாம் வந்துட்டு சரியான பிளேயர் வந்து செமென்யோ கோல் போட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க நிறைய கேம். ஸோ பெப்புக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு ரெடிமேட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும் தான், அவருக்கு என்ன வேணுமோ பேட்ச் பண்றதுக்கு எல்லாமே இருக்குதுதான், யாருமே டினை பண்ண முடியாது. ரியல் மேட்ரிட் வந்து ஒரே அழகா அந்த மேனேஜர் டினை பண்றாப்லப்பா. ஏதோ ஒண்ணு தப்பா நடந்தா அது நான் தான்ப்பா காரணம், என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் தான், அது என்ன போய் வேற யாரும் போய் தப்பெல்லாம் சொல்லாதீங்க, என்ன இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிருங்க, நான் பாத்துக்கிறேன், நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில போயிட்டே இருக்காப்ல. யாரா நீ என்ன லூசா? செல்டா விகோ கூட 2-1 விக்டரி. கடைசியில அசிங்கமா வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன்ல தான் கோல் உள்ள போச்சு. அந்த கேம்ல ஒண்ணுமே பண்ணல. லிட்டரலா worst of the worst games. கிரியேஷனே இல்ல, பால் ப்ரோக்ரஷனே முக்குது, எவன் போய் பாலை மீட் பண்ணுவான்னு தெரியல. எல்லாருமே வந்து எம்பாப்பே தாண்டா எங்களுக்கு பிரச்சனை, யாரோ எம்பாப்பே வர்சஸ் வினிசியஸ் யாரோ ஒருத்தர் தாண்டா ஆட முடியும் டீம்ல. எம்பாப்பே இல்லைன்னா அந்த டீம் மண்ணை கவுது, லிட்டரலா மண்ணை கவிட்டு இருக்குது. எதுவுமே கிரியேஷனே இல்லாம கடைசியில அந்த டிஃப்ளெக்ஷன்ல போன கோல் அது. இந்த மேட்ச் மட்டும் இல்ல, ஒரு 2 3 மேட்சாவே வந்து எம்பாப்பே இல்ல. இப்போ அவன் இல்லாம ரொம்ப மோசமான கிரியேஷன்ல இருக்கு இந்த கிளப். லிட்டரலா வந்து ஜூட் பெல்லிங்காமும் ஒரு காரணமா இருக்கலாம்ல அவன் இல்லாம இருக்கிறது. கரெக்ட், நோ டவுட். ஜூட் பெல்லிங்கம் வந்து பெரிய மிஸ் தான், யாருமே டினை பண்ண போறது இல்ல. எனக்கு என்னன்னா ஆர்பலோவா வந்து என்ன பண்றான் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணல. டிஃபென்ஸ் 4 பேர் நிக்கிறீங்களா, நில்லுங்க. பால் அட்டாக்ல வேணுமா, பால மிட்ஃபீல்டர் இருப்பாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க, நேரா வினிசியஸை பார்க்கணும். போறானா பால கொடுத்துரு, அவ்வளவுதான். நீ வேற எதுவும் யோசிக்காத. அவன் ஓடுறானா பால கொடுத்துரு, அவன் போய் ஏதோ ஒன்று பண்ணிப்பான், நீ எல்லாம் விட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த கிளப்ல. போன 2 வருஷமே வந்து ரியல் மேட்ரிட் அடிச்சிட்டாங்க சிட்டியை. போன வருஷம்லாம் வந்து 6 கோல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆக்ரிகேட் 2 லீக்கையும் சேர்த்தி. அவனுங்க அந்த வெறியோட வருவானுங்க. 2 வருஷமா எங்களை போட்டு அடிச்சு போட்டீங்கன்னா இந்த வருஷம் நாங்க அடிச்சே ஆகணும்டான்ட்டு ரியல் மேட்ரிட் வந்து கையேந்தி கும்பிட்டு நிக்கும். தலைவா எங்களை எத்தனை கோல் அடிக்க போறீங்கன்னு தெரியலையே தலைவா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளப் நின்றுட்டு இருக்கானுங்க. பாவம், உண்மையாவே பரிதாபமா தானே இருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ்லயே அத்தனை இன்ஜுரி. ரூடிகர் மட்டும்தான் இருக்கிறான், யூசன் இல்ல, கரேராஸ் இல்ல, அந்த பக்கம் கார்வாகால் இல்ல, எல்லாரும் அவுட். இவங்க மட்டும் தான் நின்றுட்டு இருக்கானுங்க, ஒன்னும் பண்ணவும் முடியாதுதான். மோசமான நிலைமையில தான் இருக்குது. இட் இஸ் a one-sided game for Man City டா. எல்லாரும் ஆக்சுவலா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸே வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ இல்ல ஓகே இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. மேன் சிட்டி ஓரளவுக்கு இல்ல, மச் பெட்டர் ஸ்குவாட் அட் த மூமெண்ட். ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இருக்குது, பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல ரியல் மேட்ரிட் இருக்க அளவுக்கு. ஸோ டெஃபினட்டா அட்வான்டேஜ்னு கேட்டோம்னா நம்ம வந்துட்டு மேன் சிட்டி சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கேம் வந்து அவே நினைக்கிறேன், அவே அசல் லைக்
இவங்க விளையாடுறாங்க. ரியல் மேட்ரிட் ஹோம்ல தான் ஆட போறாங்க. ஏன்னா ரியல் மேட்ரிட் தான் அந்த நாக் அவுட் ஃபேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெக்லயே வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜோட அடுத்த கேம் போனாதான் ரியல் மேட்ரிடுக்கு நல்லது, இல்லைன்னா வந்துட்டு சம்மடி விழும். ஸோ இந்த கேம் இந்த ஃபைனல் பிஃபோர் த ஃபைனல்ஸ்னு சொல்றானுங்க. எல்லாரும் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அடிச்சு விடுறானுங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓகே, ஒரு நல்ல கேமா இருக்க பொட்டன்ஷியல் இருந்தது. ஆனா இந்த இன்ஜுரிஸ்னால கெடுத்து விட்டாங்க. ஸோ வந்து ஐ எம் கோயிங் ஃபார் ஒரு 2-1 விக்டரி டு ரியல் மேட்ரிட் சொல்றேன்டா. மேன் சிட்டி 5 கோல் போடுவாங்கன்னு எதிர்பார்ப்போட நான் உட்கார்ந்திருக்கேன் இந்த கேம்ல. இவன் ரியல் மேட்ரிட் ஒரு நாள் கால இருக்கும். போடா இருக்கா. நெக்ஸ்ட் வந்து PSG vs Chelsea கேம், the revenge for the World Cup final, கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கான ரிவெஞ்ச் கேம் இது. ஃபர்ஸ்ட் கேம் வந்து PSG ல நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா PSG கேம் த்ரூ தி குவாலிஃபையர்ஸா. என்ன எதிர்பார்க்கற நீ? இது வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு PSG வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரவுண்ட் ஆஃப் 32 போனதுக்கே வந்துட்டு அவங்க கடுப்பா தான் இருந்திருப்பாங்க. அண்ட் நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபேவரிசம் நிறைய இருக்குது. இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் தான் நடக்கிறதுனால வந்துட்டு அவங்களோட லீக் கேம்ஸ் தான் போஸ்ட்போன் ஆயிருக்கு. நீ தான் வேற சொன்ன. அவங்க ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும்னு வேற நீ சொல்லியிருக்கிற. டெஃபினெட்லி அவங்களுக்கும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் இருக்குது. ஐ திங்க் டெம்பெலே இன்னும் வந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட்ல. பட் அவங்க இல்லாமலே வந்துட்டு நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் செல்சி அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது. பட் அங்கங்க இப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லீக் டிஃபீட்டா இருக்கட்டும், கொஞ்சம் மான்ஸ்ஃபீல்ட் ஆப்வியஸ்லி அவங்க மெயின் டீம் ஆடல. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு அந்த கேம் ரெக்ஸம் போயிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா டைம் போய் முடிக்க வேண்டிய நிலைமை வரைக்கும் போயிருக்குது. பட் அதுதான்டா அவங்க வந்துட்டு செல்சி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கேம்ல போறாங்கன்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்வேன். குவாலிட்டி இருக்குது. பட் ஒரு அட்டாக்கிங் த்ரெட் கிரியேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. ஒண்ணுமா அந்த வந்து சென்டர் அட்டாக்கிங் மிட் ரோல்ல யாராச்சும் ஒருத்தங்க போய் நான் தானே இந்த த்ரூ பால்ஸ் கொடுத்து லைன் பிரேக்கிங் பாஸ் தான் கொடுப்பேன் யாராவது காமிக்க முடியும்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒன்றும் ஒரு குவாலிட்டி அவங்ககிட்ட இல்ல. ஸோ ஐ ஃபீல் PSG தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் ஸ்குவாட். இந்த ஸ்குவாடோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாவே இந்த கேமை முடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சாங்கன்னா. ட்ரூ தான். என்னன்னா இந்த வாரம் PSG வந்து மானக்கோ கூட லீக்ல தோத்துருக்கானுங்க. மானக்கோ வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக்ல பீட் பண்ணிட்டு இப்போ லீக்ல வந்து 3-1 என்னமோ தோத்தாங்க மானக்கோ கூட. ஸோ அந்த லான்ஸ் கிளப் வந்து இஃப் தே வின் தேர் கேம் இன் ஹேண்ட் திருப்பி 1 பாயிண்ட் டு த லாலிகா லீக் 1 ரேஸ் ஆயிரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நடுவில் இருக்கிற கேம் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்பான்னு கேட்ட உடனே பிரெஞ்சுக்கா இது வந்து பாடி வந்து ஓகே நீங்க தானே பரவாயில்ல லீகே நீங்க தான் நடத்துறீங்க, பரவாயில்ல போஸ்ட்போன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களா வந்து இதெல்லாம் செய்யும் போதே தப்புன்னு தெரிஞ்சதான் சரிங்களா இல்ல? அதே கேப்ல செல்சி கிட்ட 4 கேம் ஆடுறானுங்க. அவங்க ஆடுற 2 கேம்ஸ் டைம் ஸ்பேன்ல இவங்க 4 கேம் ஆடுறாங்க. இந்த வாரம் நீ சொன்ன ரெக்ஸம் கூட எக்ஸ்ட்ரா டைம் போய் அப்புறம் செல்சி வந்து வின் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு அன்னெசரி தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் பிளேடு. ஆல்தோ அந்த கேம்ல பெரிய மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் ஆடலினாலுமே வந்து பெஞ்சில இருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே அதுல வந்து ஆடினாங்க. ஸோ அதாச்சும் அன்னெசரி. அது வெளியே கூட போயிருப்பாங்க சொல்ல போனா. அதுல கடைசியில வந்துட்டு ரெக்ஸம் ஒரு கேவலமான மிஸ்டேக் பண்ணி 2-2 வந்து அந்த கேம் வந்து நார்மல் டைம்ல முடிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கர்னாச்சோ கோல் போட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து அந்த கேம் வந்து போச்சு. ஸோ நீ சொன்ன மாதிரி செல்சி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேம்ல ஐ திங்க் தேர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். ஜாவ் பெட்ரோ வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டோம்னா செல்சி சைடு வந்து ஆவரேஜா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்டன் வில்லா கூட மட்டும்தான் 1 ப்ராப்பர் கேம் ஆடினாங்க. அந்த 4-1 வின்னு அதுலயும் ஜாவ் பெட்ரோ ஹேட்ரிக் கரெக்ட். அதனால வந்து தேர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் செல்சி ரைட் நவ். எப்படி கோப் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா PSG-யோட யூசுவல் சைடு மாதிரி PSG-யும் தான் இல்ல. நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்றாங்க, ஈஸியா பிளே த்ரூ பண்ண முடியுது. அதனால வந்து இந்த வருஷம் பாரு குவாலிஃபயர்ஸ் போயிட்டு தான் வந்தாங்க. ஸோ தே ஆர் நாட் த யூசுவல் PSG சைட் லைக் லாஸ்ட் சீசன். லைக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் லாஸ்ட் சீசனே சொல்லுவேன். அது இன்னும் ஸ்ட்ராங்கா மோஸ்ட் செட்டில்டா மோஸ்ட் ஸ்டேபிளா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து அப்படி இல்ல. ஹோப்ஃபுல்லி தே கேன் டர்ன் இட் அரவுண்ட். போன வருஷம் இதே மாதிரி தான் அப்படியே மாத்திட்டானுங்க. பட் இந்த வருஷம் வந்து தே ஆர் நாட் தட் குட். So this could be a 50-50 contest. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைக் PSG-ல if Chelsea can get even a draw, கண்டிப்பா they can do something at Stamford Bridge to win this game. So I can say this is a proper 50-50 game தான். இதுல நம்ம எதுமே ஃபேவரட் சொல்லவே முடியாது. ஆமா, அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். ஸோ ஐ ஃபீல் PSG will nick it. எப்படியோ வந்துட்டு ஒரு 3-1 ஆக்சுவலா 3-1 சொல்லலாம் தெரியுமா. ஆமா. ஸோ இதை தவிர்த்து வந்து 2 கேம் இருக்கு. போடோ கிளிம் ஸ்போர்ட்டிங், அது பெருசா ப்ரிவியூ பண்ண தேவையில்லை. ஃபார் மீ திஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் கேம். இந்த ஃபிக்சர் லிஸ்ட்லயே வந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங் கேம்னா எனக்கு வந்து போடோ கிளிம் வர்சஸ் ஸ்போர்ட்டிங் தான். அதுக்கு நான் ப்ரிவியூ சொல்ல விரும்பலை. ஆமா, அதே மாதிரி மோஸ்ட் போரிங் கேம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்லெட்டிகோ மேட்ரிட் வர்சஸ் டாட்னம் அதான் நடக்க போகுது.
அது ஒரு மோசமான கேம். எல்லாம் வந்து ஒன் லாஸ்ட் லைம் லைட் பிஃபோர் இட் ஆல் கோஸ் டவுன் இந்த சிங்கிங் ஷிப். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மூழ்கக்கூடிய கப்பல்ல இருந்து கடைசியா ஒரு வாட்டி நான் வந்து நிலத்தை வானத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ற ஒரு அந்த வயலன் வாசிச்சிடலாம். ஆமா வாசிட்டு ஒரு வாட்டி கடைசியா பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பர்ஸ் டீம் சுத்திட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க பிரீமியர் லீக்ல இருப்போமோ, லீக் ஒன்ல இருப்போமோ, அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் லீக்ல அடுத்தது எப்போ பார்க்க போறோம்ன்ற நிலைமையில இருக்கிறாங்க. இதுல வேற கார்னர் கேலகர் பழைய டீமேட்ஸ் எல்லாம் பாத்துட்டு என்னடா ஜனவரி வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், என்ன இங்க அமுச்சு விட்டீங்கன்ற மாதிரி அவன் தான்டா வந்தான். அதான் என்ன பண்றது, அவர் வந்துட்டு அவருக்கு எதிர போறாரு. பட் தெரியல, ஐ டோன்ட் ஹோப்ஸே இல்லை எனக்குலாம். பர்சனலா எதை பண்ணுவாங்க இது வரைக்கும் வந்து ஆப்வியஸ்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஈஸி பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே அடிச்சு வந்துட்டாங்க எப்படியோ வந்துட்டாங்கன்ட்டு. பட் இது தெரிஞ்சு எப்படியோ ஸ்டீம் ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அத்லெட்டிகோ. ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ரொமேரோ வேண்டவன் 2 பேருமே ஆடலாம். இதான் ஒரே ஒரு பெனிஃபிட். ஏன்னா அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் ஆனது எல்லாமே வந்து லீக் சைடுக்கு, அதனால இந்த பக்கம் வந்து தே ஒன்ட் பி சஸ்பெண்டட். உண்மையாடா இந்த அவங்க 2 பேருமே வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட டிஃபெண்டர் இப்படிப்பட்ட டிஃபெண்டர் பேசிட்டு இருக்கோம், அதுவே பொய். இஃப் யூ ஆர் அ வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர்னா யூ ஹாவ் டு டேக் ஓனர்ஷிப். நீ ஒரு கேப்டன், நீ கிறுக்குத்தனமா போய் எல்லா கேமும் ரெட் கார்டு வாங்கிட்டு போய் உட்காரக்கூடாது முதல்ல. அதுவே நீ பண்ற பெரிய தப்பு. வேண்டவன் பயங்கர பொட்டன்சியல் இருக்கு, சூப்பர் ஸ்டாரா வர பொட்டன்சியல் இருக்குன்னா நீ ரெட் கார்டு வாங்கிட்டு இருக்க. நீ ஒழுங்கா ஆனா தான் அந்த டேகே உனக்கு கிடைக்கும். சோ 2 பேரும் இந்த கேம்ல இருக்கீங்க. பெட்ரோ பாரோவும் இருக்கான், லெஃப்ட்ல ஸ்பென்சோ உடோகி, 2 பேரும் யாரோ ஒருத்தன் ஆடுவாங்க, நீங்களும் இருக்கீங்க. இஃப் யூ வாண்ட் புட் அப் குட் ஷோ, சொலாங்கி திரும்பி வந்தாச்சு. மத்தபடி அந்த சைடு இவங்க இன்னுமே அந்த மேடிசன் இல்ல, குடிசல்ஸ்கி வரலன்னு சொல்லலாம். பட் மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. இஃப் யூ வாண்ட் புட் அப் குட் ஷோ, யூ வாண்ட் டு ஷோ தட் நாங்களும் பிளேயர் தாண்டா, நாங்களும் நல்ல பிளேயர்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னா ஃபைட் ஃபார் த கிளப், ஃபைட் ஃபார் த மேனேஜர், ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். என்ன கேட்டா லீக்ல என்ன நடந்து போலாம். அவங்க நினைக்க மாட்டாங்களா, அவங்க எல்லாம் ஜாலியா அடுத்த வேலையை பார்த்து போலான்னு இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதான் அத்லெட்டிகோ மேட்ரில தான் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோப்ஸ். ஏன்னா வந்து அவங்க அந்த சைட்ல கப்புல ப்ராக்ரஸ் ஆயிட்டாங்க, அதுவே பெரிய ஃபீட். சோ அதுல இருந்து ஒரு மோட்டிவேஷன் ஆனது. இதுலயும் வந்து அடுத்த ரவுண்ட் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ ஐ ஃபீல் அத்லெட்டிகோ ஹஸ் மோர் டு கெயின் ஃப்ரம் திஸ். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட்ல. ஸோ டாட்னம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்ற கமெண்ட்ஸ், மற்ற கேம்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட், யார் ஃபர்ஸ்ட் கோல் போடுவா, இல்லை பர்டிகுலர் கேம்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே காமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நானும் சுபாஷ் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ்.